ராமலிங்காபயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற அருட்பிரகாசம் பெருமானின் திருவடிகளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் விளைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அவ்வாறு வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும். நம் பெருமான் அனுபவ சித்தி என்ற தலைப்பில் 9வது பாடலில் என யான் மதித்து புகழ்வது அன்றி அகுது எந்தை பிரான் தன்னை யான் மதித்து இங்கு பெற்ற நல்வாழ்த்து சாட்டுகின்றேன். வினையான் மெலிந்த மெலிவையெல்லாம் விரைந்தே தவிர்த்து தனையான் புணர்ந்திர சாகாவரத்தையும் தந்தனனே என இப்பாடலை பதிவு செய்கின்றார். வினை என்பது ஒரு ஆன்மா செய்த செயலின் ஒட்டுமொத்த தொகுப்பு வினை எனவும் கர்மா எனவும் கூறுவார்கள். இந்த ஆன்மா எப்போ வந்தது என உரைநடை பக்கம் 353 பெருமான் ஆகாயத்தில் அணுக்கள் நீக்கமர நிரம்பி இருக்கின்றன. இதுபோல் கடவுள் சமூகத்தில் ஆன்ம ஆகாசத்தில் அணுக்கள் சந்தானமயமாய், அதாவது பரம்பரையாக நிரம்பி இருக்கின்றன. இந்த அணுக்களுக்கு ஆன்மா என்று பெயர். பூத ஆகாயத்தில் இருக்கும் சாதாரண அசாதாரண அணுக்கள் 7 வகையாக பிரியும். அவை யாவன: வாழணு, திரவ அணு, குரு அணு, லகு அணு, அணு, பரமாணு, விபு அணு என 7 வகை அணுக்களாக அனந்த வண்ண பேதமாய் இருக்கும். இவற்றில் காரிய அணு, காரிய காரண அணு, காரண அணு என 3 வகையாக நிற்கும். இந்த 3 வகையாக நிற்கின்ற அணு பக்குவ அபபக்குவ ஆன்மாக்களாக இருக்கும். இவைபோல் ஆன்ம ஆகாயமான கடவுள் சமூகத்தில் ஆன்மாக்கள் 3 வகையாக நிற்கும். யாதெனில் பக்குவ ஆன்மா, பக்குவான்மா, அபபக்குவான்மா. மேற்படி ஆகாயத்தில் இருக்கும் அணுக்கள் 3 விதமாவதற்கு காரணம் அங்குள்ள காற்றே ஆகும். அதுபோல ஆன்மாக்கள் 3 விதமானதற்கு காரணம் கடவுள் சமூகத்தில் உள்ள அருட்சக்தியாகும். வினை என்பது நாம் செய்த செயலின் தொகுப்பு. நல்லதனை செய்வது அறம், விளக்கின ஒழிக்காது செய்தும் அறம். இது நல்வினை தீவினை எனவும், புண்ணியம் பாவம் எனவும், இன்ப துன்பம் என அனுபவங்களாகும். ஆன்மாவின் மொத்த பிறவில் செய்த செயலின் தொகுப்பு சஞ்சித கர்மா என ஆகும். இந்த சஞ்சித கர்மாவிலிருந்து ஆன்மா அடுத்து பிறப்பெடுக்கும் போது சஞ்சிதத்திலிருந்து கொஞ்சம் இன்ப துன்ப அனுபவத்துடன் தனு கரண போனபோகம் வைத்து ஆன்மாவை பிறக்கச் செய்து எனது எனும் மாமார நோக்கி தன்னை அடைய அருட்சக்தி அனுப்புகிறது. இப்போ இந்த வைத்து அனுப்பிய கர்மாவுடன் வந்த ஆன்மா பிராப்த கர்மா வந்து அனுபவிக்கக்கூடியது ஆகாமியமாகும். எனது போக்கு வந்த ஆன்மா அதை மறந்து அவா எனும் ஆன்மாவில் உண்டாகின்ற விருப்பு காரணமாக வந்த வேலையை மாயையால் மறந்து, அதாவது தோன்றுதலும் மறைதலும் உடைய நிலையில் எனது எனும் சிறிய விதை பெரிய ஆலமரமாகி நான் என்று நிற்கிறது. இவ்வாறு பற்றிய வினையால் யான்
மெலிந்த மெலிவையெல்லாம் விரைந்தே தவிர்த்து விதித்தன செய்தல் அறம், விதித்தன ஒழிக்காது செய்வது மரம். பெருமான் பல பிறவி எடுத்தது பற்றி அடியேனாக்கி, பிள்ளையாக்கி, நேயனாக்கி என பதிவு செய்கின்றார். இப்போ பெருமான் பிராப்த வினையுடன் இறைவன் இவரை வருவிக்க உற்றார். இதனை அப்பா ஈப்பில் எனக்கு வைப்பாயிருக்கின்ற ஆரமுதே, இப்பாரில் என்னை இசையுடனே நீயே வருவித்து தப்பாத மந்திரம் தந்திரம் யாவும் தந்து வெப்பானது, அதாவது மரணத்தை ஒழித்து ஐந்தொழிலும் செய்ய விதித்தனையே என பதிவு செய்கின்றார். இப்போ இதுவரை யாரும் கூறாத உளவு எனும் ரகசியம் கூறுகிறார். அதாவது அண்டத்தில் உள்ளது யாவும் பிண்டத்தில், இறைவன் ஆகாசத்தில் சிகரமாகவும் வகரமாகவும் உள்ளார். அதாவது தனி சிவம் என்பது அருட்பெரும் ஜோதி, அது பேரொளி, பேரறிவு. அந்த பேரொளி இயக்க தனி சக்தியாகிய பேராற்றல் இயங்குகிறது. இது காற்றின் இயக்கம். ஆக அருட்பெருஞ்சோதி இயக்க இந்த பேராற்றல் இயங்குகிறது. தனி சிவம் இல்லையேல் தனி சக்தி இல்லை, தனி சக்தி இல்லையேல் தனி சிவம் இல்லை. இவ்வாறு உள்ள இறைவன் அவரே எல்லா உயிரில் உள்ளும் நீக்கமர நிறைந்துள்ளார். இதனை தன் இறை அக அனுபவமாக உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை நீ உணர்ந்து உயிர் நலம் பரவுக என்று உரைத்த மெய் சிவமே என கூறுகிறார். அப்போ நாம் வந்த வேளை அவரை அடையணும். அவர் சிதாகாசத்தில் அகரமாக, ஆன்ம சிற்றணு ஒளியாக, சிறிய அறிவாக இருந்து இந்த ஆன்ம ஒளி இயக்க ஜீவன் பேராற்றலாகிய காற்றை ஜீவித்து இவ்வுலகில் உகரமாக வாழ்கிறது. இந்த உகரமாக வாழ்கின்ற ஜீவன் முற்றிலும் மலம் உடையது. அது தனி சிகரமும் பகரமும் தனியாகவும் அகரம் உகரமும் தனியாக உள்ளது. இதனை அனுபவமாக சிகரமும் பகரமும் சேர்தனி உகரமும் அகரமும் ஆகிய அருட்பெருஞ்சோதி என்கின்றார். உகரம் என்பது மனம், எண்ணம், செயல், நினைப்பு, கருத்து யாவும். அகரம் ஆன்ம அறிவு. ஆன்ம அறிவு என்பது ஆன்மாவின் இயற்கை குணம் தயவு. தயவு வெளிப்படணும். அப்போ அறிவு கண் தயவாகும். அதனால்தான் திருவள்ளுவர் கடவுளார் கண்ணீர் கனிகளின் கண்ணோட்டம் அது இல்லெனில் புண்ணென உணரப்படும் என்றார். ஆக தயவால் எல்லா உயிருக்கும் பசி பொதுவாக உபகார கருவியாக வைத்துள்ளார் இறைவன். எனவே பெருமான் எல்லா உயிரையும் தன்னுயிராக எண்ணி செயல்படுதலை ஈஸ்வர பக்தி என்று கூறியதோடு மட்டுமல்லாமல் எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி செயல்பட்டார். ஆக எல்லா உயிரும் ஈக்கமர நிறைந்துள்ளார் என்பதை மகாதேவ மாலையில் உலகநிலை முழுதாகி ஆங்காங்குள்ள உயிராகி உயிருக்கு உயிராம் ஒளி தானாகி விளங்குகின்ற இறைவன் இலகு சித கசபதமாய் பரமகாச இயல்பாக உள்ளார் எனவும் நாம் அறிய தெளிவுபடுத்துகிறார். ஆக பெருமானின் இல்லம் எல்லா உயிரும் இன்பமாக வாழ வேண்டும். உலக உயிர்களின் முதல் துன்பம் பசி அதிகமானால் பட்டினி சாவு கொலை நிகழும். எனவே பிற உயிரின் பசியை போக்குதலே பரோபகார செயல் என்கின்றார். அப்போ சொல்லுதல் யாருக்கும் எளியறியவாம், சொல்லிய வண்ணம் செயல் என்னும் வள்ளுவர் வாக்கிற்கிணங்க நம் பெருமான் 23/5/1867 வைகாசி 11 நன்னாள் சத்திய தர்மசாலை நிறுவி 3 வேளையும் கோடான கோடி ஏழையில் பசியை போக்க அன்னவரையும் செய்கிறார். இப்போ நாம் பெருமான் செய்த பரோபகார செயலால் நம் பெருமானுக்கு ஆற்றல் கூடிக்கொண்டே வருகிறது. அவ்வாறு கூடிக்கொண்டு வருகின்ற ஆற்றலை இந்த பசி என்பதை நீக்குவது இறைவன் வேலை. இந்த இறைவன் வேலையை நம் பெருமான் அவர் இவருக்கு கூறியதால் இவர் செய்ததால் இந்த ஆற்றல் இவருக்கு உபகார சக்தியாக மாறுகிறது. அப்பொழுது இறைவன் இவருடைய உபகார சக்தியை ஆன்ம அறிவுடன் கூட்ட பெருமான் அருளறிவு பெறுகிறார். இதனை அனுபவமாக அருளறிவு ஒன்றே அறிவு, மற்றெல்லாம் மருளறிவு என்று வகுத்தமை சிவமே என்கின்றார். ஆக நம் பெருமான் பொருள் புகழாதியை விடுத்து தொடர்ந்து எல்லாமல்ல தனித்தலைமை பெரும்பதியாகிய அருட்பெருஞ்சுதி ஆண்டவர் தன்னுள் இருப்பதை
உணர்ந்து தன் புருவ மத்தியில் அன்பு வைத்து புறத்தில் எல்லா உயிரிலும் இறைவன் உள்ளார் என்பதை உணர்ந்து புறத்தில் ஜீவகாருண்யம் தடைபடாது செய்ய இவருடைய நல்வினை தீவினை யாவும் நீங்கி 16ஆம் நிலையாகிய ஈரன் நிலை என இயம்புமேல் நிலையில் பூரண சுகமாய் பொருந்தி நன்னாளும் கடந்து ஒளிர் ஞான சபாபதியை அடைகின்றார். அப்பொழுது இவர் அறிவினில் ஒரு அறிவு பெற்றவுடன் பூரண சுகமாக இவர் ஆன்ம ஒளி பொருந்துகிறது. இறைவனின் அருள் ஒளி எனும் தயவு பேராற்றல். அருள் என்பது கடவுள் தயவு. அதை அறிந்து செயல்பட்டு கடவுள் நிலையறிந்து அம்மயமாகிறார். இதைப்போல் நாமுமாக எவ்வித தடையும் இல்லை என்கின்றார். இதற்கு நமக்கு முதற் சாதனம் கருணை ஆனதினாலே என்கின்றார். இறைவன் நமக்கு முதற் சாதனமாக, நாம் முதற் சாதனமாக கருணையாக இருந்தால் இறைவன் நமக்கு அவருடைய முதற் சாதனமாக அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி என்கின்ற மகா மந்திரத்தை நமக்கு வழங்குகிறார். இந்த மகா மந்திரம் என்பது சொல்வதல்ல, அது செயலில் உள்ளது. அருள் என்பது கடவுள் தயவு, பெரும் என்பது ஒப்பற்ற, ஜோதி என்பது ஆற்றல். இது அண்டத்தில் உள்ளது, அது பிண்டத்தில் அகரம் உகரமாக உள்ளது. ஆம் செயல்பட்டு அந்த தனி பெரும் கருணையை பெற்றால் இந்த ஆன்மா அருட்பெருஞ்சோதியுடன் கூடும். இதனை அகரமும் உகரமும் அழியா சிகரமும் வகரமும் ஆகிய வாய்மை மந்திரமே என்கின்றார். அவர் கூறியபடி செயல்பட்டதால் எல்லா வருத்தங்களையும் எல்லா துன்பங்களையும் எல்லா துயரங்களையும் நீக்கி பேரின்ப பெருவாழ்வு பெறுகிறார் நம் பெருமான். இதைத்தான் புனந்திர சாகாவரம் தந்தனையே என்கின்றார். கற்றேன் சிற்றம்பல கல்வி கற்று கருணை நெறி உற்றேன், எக்காலமும் சாகாமல் ஓங்கும் ஒளி வடிவம் பெற்றேன் என்பார். மேலும் பொத்திய மலப்பினி புழுக்கும் குரம்பைதான் சுத்த சித்தியல் சுத்த சன்மார்க்க சேர்ப்பினால் நித்தியமாகிய நிகழும் என்பது சத்தியம் சத்தியம் சகத்துள்ளீர்களே என உறுதி கூறுகிறார். என யான் மதித்து புகழ்ந்தது அன்றி அது எந்த பிரான் தனையான் மதித்து இங்கு பெற்ற நல்வாழ்த்து சாட்டுகின்றேன் என்கின்றார். பெருமான் ஒரு அருட்பாவில் நான் ஆர், எனக்கென ஒரு ஞான உணர்வேது, சிவம் ஊன் நாடி நில்லா ஒளி என்கின்றார். பெருமான் தன்னை மதியாது தன் தலைவனாய் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரையே மதித்து போட்டுகிறார். காரணம், இறைவனால் வருவிக்க விட்டவர், ஓதாது உணர்ந்தவர். மேலும் வாலிப பருவம் தோன்றுவதற்கு முன்னரே எல்லா உயிருக்கும் இன்பம் தருவதற்கு அகத்தும் புறத்தும் விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதி உண்மை கடவுள் ஒருவரே உள்ளார் என்கின்ற மெய்யறிவை விளக்குவித்த அருளினீர்கள் என்கின்றார். இங்கு பெற்ற நல்வாழ்த்து சாற்றுகின்றேன், நிலை பெற்ற உயிரில் யாவும் இன்பம் அடைய நினைத்தனை உந்தன் மன நினைப்பணி படிக்கே அருஜோதி ஆட்சி தந்தோம், உன்னை கைவிடோம் என வாழ்த்திய குருவே என பதிவு செய்கின்றார். மேலும் இகத்தும் பரத்தும் பெரும் பலன்கள் யாவும் பெற்றுவித்து இம்மையிலே முகத்தும் உள்ளத்தும் பேரின்பம் ததும்ப மூவாய் இன்ப நிலையில் அமர்த்தி சகத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் துதிக்கத்தக்கோன்னு என்னை வைத்தோய், என் அகத்தும் புறத்தும் நிறைந்து விளங்குகின்றோய், யான் உந்தன் அடைக்கலமே என்கின்றார். ஆக பெருமான் கூறியபடி நாமும் செயல்பட்டால் நமக்கும் எல்லாம் செயல்கூடும். ராமலிங்காபயம். திருச்சிற்றம்பலம்.